ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஏசியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு காமனாக வர ப்ராப்ளம் வந்து ஏசி ரன் ஆகுது ஆனால் கூலிங் வரல அப்படிங்கிறது தான். அதுக்கு மெயினான ரீசனே பார்த்திங்கன்னா கேஸ் லீக்கேஜ் ஆகிறது. கேஸ் லீக்கேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்டோர் காயிலில், அவுட்டோர் பைப்பில், அப்புறம் வந்து மெயினாக ஃப்ளார் நெட்டில், இந்த மாதிரி காமனாக வர இடத்துல வந்து நம்மளுக்கு ஈஸியாக செக் பண்ணி அந்த லீக்கேஜை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிட முடியும். ஆனால் நம்ம என்ன தான் லீக்கேஜ் செக் பண்ணாலுமே சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த லீக் வந்து ஃபைண்ட் அவுட்டே ஆகாது. அந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணுவோம்னு சொன்னால், காமனாக செக் பண்ணுற இடத்த மட்டுமே ரிப்பீட்டாக நம்ம திரும்ப பார்த்துக்கிட்டே இருப்போம். அதனால் நம்மளுக்கு டைம் தான் வேஸ்ட் ஆகும். வந்து பார்த்திங்கன்னா மெயினான ஒரு ஹிடன் பாயிண்ட் வந்து இந்த மாதிரி கம்ப்ரஸரில் வந்து கேஸ் லீக் ஆகிறது. மெயினாக பார்த்திங்கன்னா கம்ப்ரஸர் எம்டியாக இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த மாதிரி எதுவும் கேஸ் லீக்கேஜ் வரதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். அதுவே இந்த மாதிரி ஒரு கவர் பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அக்குமுலேட்டர் வெட்டாக இருக்கிறதுனால அந்த இடத்துல ரஸ்ட் ஆகி உங்களுக்கு கேஸ் லீக்கேஜ் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் அதை செக் பண்ணுறீங்கன்னு சொன்னால் கம்ப்ளீட்டாக கம்ப்ரஸரில் லீக்கேஜ் ஏதாவது இருக்குதாங்கிறத கம்ப்ளீட்டாக செக் பண்ணி அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது பெட்டர். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.